ரிஷபராசி ரிஷபராசியை பற்றி ஒரு வரியில் சொன்னோம்னா, வெளியில் அமைதி, ஆனால் உள்ளுக்குள்ள ஆழமான புயல். அதாவது ரிஷபராசிக்காரங்க பொதுவாக அமைதியாக மெதுவாக பேசுகிற மாதிரி தான் இருக்கும். ஆனால் உண்மையில் ஒரு சின்ன விஷயமா இருந்தாலும் மனசில் முழுசாக வச்சுக்குவாங்க. உணர்ச்சி வெளிக்காட்ட மாட்டாங்கன்னு சொல்லலாங்க. கோபம் இருக்கும், மனசில் பாசம் இருக்கும், அதை அப்படி மனசுக்குள்ளே வச்சுருப்பாங்க. கோபம் இருந்தாலும் சரி, இவங்க மனசு வலிச்சாலும் சரிங்க. ஒருத்தரால் காயப்பட்டுட்டாங்க, வலி மனசில் இருக்குதுன்னா அதை அப்படியே மனசில் வச்சுக்கிட்டே இருப்பாங்க. அதுதான் உங்களுக்கு அதிகப்படியான அழுத்தத்தை கொடுத்துருதுன்னு சொல்லலாங்க. அது இந்த நேரம் எல்லாமே கொஞ்சம் உங்களுக்கு அதிகம். ஏன்னா ஏற்கனவே பார்த்தீங்கன்னா, இந்த சொந்த பந்த வழியிலையும் சரி, நண்பர்கள் உறவு வழியில எடுத்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப மனசு காயப்பட்டு தான் நிற்கிது. பழசை மறக்கணும்னு நினைக்கிறீங்க, ஆனால் எது நீங்கள் மறக்கணும்னு நினைக்கதான் மறுபடியும் பழைய நினைவு இல்லாமல் இந்த நேரம் ரிஷபராசிக்கு கொஞ்சம் அதிகமாக கொடுத்துக்கிட்டு இருக்குது. மனசுலையும் பாதிப்பு கொடுத்துட்டு இருக்குதுன்னு சொல்லலாங்க. வருமானம் வரக்கூடிய வாய்ப்பு எல்லாமே உங்களுக்கு எப்படி செய்யணும், எப்படி நிலைநிறுத்தணுங்கிறதுலாம் உங்களுக்கு புரியும். மனசு சரியாக இருந்தால் தானே மற்ற விஷயத்தை பற்றி யோசிக்க முடியும். இந்த மனசை கட்டுப்படுத்துறது இந்த நேரம் ரிஷபராசிக்கு ரொம்ப முக்கியம்னு சொல்லலாங்க. ஏன்னா ஈஸியாக விட மாட்டேங்கிறீங்க. யாராவது ஒருத்தரை நம்பிடுறீங்க, ஒரு கல் மாதிரி உறுதியாக நம்பிடுறீங்க, உறவை பற்றி ரொம்ப அதிகப்படியான எதிர்பார்ப்பு வச்சிடுறீங்க. ஆனால் நீங்கள் கொடுக்குற அதே அன்பு ஆதரவு நீங்கள் கொடுக்குற அளவுக்கு மற்றவங்களும் கொடுக்குறாங்களான்னு பார்த்தீங்கன்னா இல்லை. அதனாலேயே சீக்கிரம் காயப்பட்டுறீங்க. அந்த காயத்தை வெளியில் கத்தியே சொல்ல மாட்டேங்கிறீங்க, அதாவது வாய் விட்டு சொல்ல மாட்டேங்கிறீங்க. அமைதியாக போட்டு மனசுக்குள்ளே தாங்கிக்கிறீங்க. அது ரொம்ப நாளாக மனசுக்குள்ளே இருந்துக்கிட்டே இருக்குதுங்க. நீங்கள் ஸ்ட்ராங்குன்னு தோணலாம், ஆனால் ஸ்ட்ராங்கு தான் நீங்கள். ரிஷபராசிக்காரங்க மன வலிமைன்னு பார்த்தீங்கன்னா எல்லாத்த விட அதிகம்தான். ஆனால் என்னன்னா, அந்த டீப்பான எமோஷன் இருக்குல்ல, அது இந்த நேரம் கொஞ்சம் வெடிக்க ஆரம்பிக்குது. பொறுமைங்கிறது கோபமாக மாறுது. நிறைய விஷயங்கள பாதிப்பு இதுதான் கொடுத்துட்ருக்குன்னு சொல்லலாங்க. காதல் வர்றப்ப உங்களை அடித்த காலம் இல்லை. சொல்லாமல் செய்கிற அன்பு. நீ எனக்கு அன்பு கொடுன்னு யாரும் உங்களுக்கும் சொல்ல வேண்டிய ஒரு கட்டாயம் அவசியம்லாம் கிடையாது. ரிஷபராசிக்காரங்களுக்கு இந்த அன்பு கொடுக்குறது எல்லாமே உங்களுக்கு சாதாரணம். ரொம்ப தெளிவாக இருப்பீங்க. வாழ்க்கைன்னா இப்படி தான், ஒரு யதார்த்தம்னா இப்படி தான் வாழ்க்கை. ஒரு குடும்ப வாழ்க்கையாக இருக்கட்டும், பொதுவாகவே மனித வாழ்க்கைன்னா இப்படி தாங்கிற ஒரு யதார்த்தம் தெரிஞ்சவங்க யாருன்னு கேட்டிங்கன்னா ரிஷபராசிக்காரங்க தான். ஆனால் அப்படிப்பட்டவங்களுக்கே ஆச்சரியமான ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா, சின்ன விஷயத்துக்கு எல்லாமே கொஞ்சம் நிறைய எமோஷனல் ஆகக்கூடிய வாய்ப்பு இந்த நேரம் ரிஷபராசி கொஞ்சம் அதிகமாக தான் இருக்குது. ஏன்னா உறவுகளால் நிறைய அவமானங்கள் சந்திக்கக்கூடிய அமைப்பு, நிறைய கஷ்டம், மனசு காயப்படக்கூடிய அமைப்பு எல்லாமே இந்த காலத்தில், இதுக்கு முன்னாடி சரி இப்பயுமே சரி கொஞ்சம் இருக்குது. ஆனால் முன்னாடி விட ஓரளவுக்கு பரவாயில்ல தான். இந்த நேரம் என்னென்னா, ஒரு சில விஷயத்தில் மட்டும் ரிஷபராசி அன்றவர்கள் நீங்கள் கவனம் கொடுத்துக்கிட்டா போதும். ரொம்ப அருமையான நேரமாக தான் இருக்குதுன்னு சொல்லலாம். அந்த வகையில் இந்த மாதத்தில் உங்களுக்கு எந்த விஷயங்கள் எல்லாமே சாதகமாக இருக்குது, எந்த விஷயத்தில் நீங்கள் கவனம் கொடுத்துக்கணும், எந்த வழிபாடுகள் உங்களுக்கு இந்த நேரம் அவசியமாக அமைஞ்சிருக்கு, இதை பற்றி தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த சேனலுக்கு புதியவராக இருந்தால் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஒரு லைக்கும் பண்ணிவிட்டு பின்தொடர்ந்து வாங்க பார்க்கலாம். மேலுமே இந்த வீடியோ பதிவை எந்த மாவட்டத்திலிருந்து நீங்கள் பார்க்குறீங்கிறத மறக்காமல் சொல்லிட்டு போங்க. உங்கள் வாழ்க்கையில் பல்வேறு விதமான பிரச்சனைகளை நீங்கள் சந்திக்கக்கூடிய நபராக இருக்கிறீங்கன்னா, ஜோதிட ரீதியாக தீர்வு காணும் நீங்கள் விருப்பப்படுறீங்கன்னா, டிஸ்கிரிப்ஷனில் தொலைபேசி எண் கொடுக்கப்பட்டிருக்கு. ஜோதிட ரீதியான சந்தேகமாக இருந்தாலும் சரி, உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் சந்திக்கக்கூடிய எந்த விதமான பிரச்சனையாக இருந்தாலும் சரி, தாராளமாக தொலைபேசி மூலிமா தொடர்பு கொண்டு கூட உங்களுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வு காணலாம். வேலையெல்லாம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, வேலை தொழில் எல்லாமே இந்த நேரம் உங்களுக்கு நல்ல நேரம் தாங்க. வேலையில் நல்ல பேர் எடுப்பீங்க. என்னன்னா கொஞ்சம் அவசரப்படக்கூடாது. பொறுப்பு நிறைய கொடுப்பாங்க, வேலை சும்மா நிறைய தான் இருக்கும். ஆனால் அவசரப்படக்கூடாது, பொறுமையாக இருக்கணும். தொழிலெலாம் மாற்றலாமா அப்படிங்கிற ஒரு யோசனை இருக்கும், ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டே இருப்பீங்க. உடனடியாக இந்த நேரம் டக்குன்னு இல்லாமல் இந்த மாத்திரத்தை பற்றி முடிவு எடுக்கிறது வேண்டாம். ஏன்னா வருமான வாய்ப்பு எல்லாமே ரொம்ப அருமையாக இருக்கிறதுல எந்த குறையுமே இல்லை. வருமானம் வராதுன்னு நீங்கள் நினைக்கிறது ரொம்ப தப்பு. வருமானம் வரத்துக்கான வாய்ப்பு சிறப்பாக இருக்குது. கவனம் கொடுக்கணும், அவ்வளோதான். முதலீடு ஒரு போடுறீங்கன்னா சரிப்பட்டு வருமா வராதாங்கிறதுல கொஞ்சம் கவனம் கொடுத்து போடணும். ஆனால் நீங்கள் எது செஞ்சாலும் முதலீடு வரும். அந்த கடன் கொடுக்கறது, கடன் வாங்குறது மட்டும் ஒரு தடவைக்கு பல தடவை யோசித்து செய்யுங்க. ஏன்னா செலவு கொஞ்சம் உங்களுக்கு இந்த நேரம் இருக்கும். வருமானம் இருக்கிற மாதிரியே எதிர்பாராமல் ஒரு செலவு தான். அதாவது சுபகாரியம் ஒரு திட்டமிட்ட செலவு வரதை விட எதிர்பாராத செலவு கொஞ்சம் கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். பெருசாக முதலீடு போகிறதுல கவனமாக இருக்கணும். குடும்ப வாழ்க்கையில் எடுத்துக்கிட்டிங்கன்னா கருத்து வேறுபாடு வராமலாம் இருக்காது. ஆனால் சீக்கிரம் சரியாகும். பிரச்சனைங்கிறது பெருசாக இல்லை. ஏன்னா குடும்ப உறவுகள், வாழ்க்கை துணை, காதல் உறவுன்னு வர்றப்ப புரிஞ்சுக்கிற தன்மை அதிகமாக இருக்குது. அதுவும் இந்த திருமணமாகாமல் இருக்கக்கூடியவங்களுக்கு எல்லாமே நல்ல தகவல் வருங்க. திருமண வாய்ப்பு எல்லாமே உங்களுக்கு இந்த நேரம் அருமையாக இருக்குது. இந்த நேரம் குடும்ப வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏதாவது வழியில் கொஞ்சம் சின்ன பாதிப்பு கொடுக்குங்க. மனசு வேற ஒரு பக்கம் கவலை, நிறைய அவமானங்கள் சந்திச்சிட்டிங்க, மனசு களப்படைஞ்சு போயிருக்குதுன்னு சொல்லலாங்க. சமாளிக்க முடியாததெல்லாம் ஒன்றும் இல்லை.
இதுக்கு முன்னாடி நீங்கள் பார்த்த விஷயம் எல்லாமே பெரிய விஷயம். இப்போ நீங்கள் சந்திச்சுட்டு இருக்கிறது சின்ன சின்ன பாதிப்பு தான். என்ன ஒன்று கோபம் கொஞ்சம் அதிகமாக வரும். ஏன்னா உள்ளுக்குள்ளே நிறைய விஷயங்களை மனசில் வச்சுக்கிட்டே இருக்கிறீங்களே, அது கொஞ்சம் கோபமாக அந்த நேரம் உருவெடுக்கும். மனசுக்குள்ளே ஒரு டென்ஷனாக இருக்கும். இது என்னன்னா, யார் சரி, நான் செஞ்சது தப்பா, நீ செஞ்சது தப்பா, இதில் யார் சரின்னு பார்க்குறத விட இது எப்படி அமைதியாக முடிக்கலாங்கிறத யோசிச்சாவே பாதி டென்ஷன் இந்த நேரம் இல்லை. உறவுக்கிட்டையாக இருக்கட்டும், குடும்பத்திலேயா இருக்கட்டும். சண்டை ஆரம்பிக்குது, வீட்டில் சண்டை ஆரம்பிக்குதுங்க. எதுக்கு தான் சண்டை வருதுன்னே தெரியல. ஆனால் காரணம் இல்லாமல் சண்டை வருது. நானும் எவ்வளோ பொறுத்து போனாலும் இந்த நேரம் என்னவோ குடும்பத்தில் ஏதோ ஒரு வழியில் பாதிப்பு கொடுத்துருதுன்னு நினைக்க கொடுங்க. ஒரு 10 நிமிஷம் நீங்கள் கொஞ்சம் வெளியே போயிட்டு வரலாம். ஒரு 10 நிமிஷம் கழித்து பேசலாம். ஏன்னா கோபத்தில் சின்ன வார்த்தை சொன்னீங்கன்னா கூட அதுதான் பாதிப்பு தருது. அது மட்டும் இல்லாமல் இந்த நேரம் என்னென்னா, உங்கள் வாழ்க்கை துணை இந்த நேரம் உங்களை விட அவங்களுக்கு வாக்கு சாமர்த்தியம் அதிகமாக இருக்கும். நீங்கள் எப்போ வருவீங்க, அதாவது கொஞ்சம் இந்த நேரம் வாக்குவாதம் பண்ணுறதுக்கு எல்லாமே வாய்ப்பு அதிகம். இந்த விஷயத்த கொஞ்சம் புரிஞ்சுக்கிட்டா போதும். உங்களுக்கு மற்றபடி எந்த கஷ்டமும் இல்லை. சண்டை பெருசாகிறதுக்கெல்லாம் வாய்ப்பு இல்லை. ஒரு சில விஷயத்த விடுறது, அப்படியே விடுறது நல்லது. தேவையில்லாத விவாதத்தை தவிர்த்துட்டாலும் இந்த நேரம் சிறப்பாக இருக்குது. மனசுக்கு பிடிச்ச விஷயத்த செய்யுங்க. குடும்பத்தில் ஒரு சின்ன சின்ன பாதிப்பு நடக்குதுன்னா நம்பிக்கையானவங்ககிட்ட, வெளிநபருக்கெலாம் வேணாங்க. வீட்டில் பொறுத்த வரைக்குமே உங்கள் வாழ்க்கை துணைக்கிட்டே நீங்கள் பேசிக்கிறது நல்லது தான். எங்கேயாவது சின்னதாக வெளியே போயிட்டு வரலாம், இல்லைன்னா பாட்டு கேட்கலாம். மனசு எந்த வழியில் எல்லாமே ரிலாக்ஸாக வச்சுருக்க முடியுமோ அதை செய்யலாம். ஏன்னா புரிஞ்சுக்கிற தன்மைங்கிறது கொஞ்சம் நேரம் ரிஷபராசிக்கு கொஞ்சம் குறைவு தான். குடும்பத்தில் சண்டை நிறைய வரதுக்கு காரணமே தப்பாக புரிஞ்சுக்கிறது தான். அதுதான் சண்டை அதிகமாக வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. மனக்காயத்தை, எவ்வளோ மனக்காயத்தை பார்த்துட்டீங்க. உங்களுக்கு இது எல்லாமே சாதாரண விஷயம். ஏன்னா உங்கள் வாழ்க்கை துணை எடுத்துக்கிட்டிங்கன்னா ரிஷபராசிக்கு உங்களை அட்ஜஸ்ட் பண்ணி போகக்கூடிய ஒரு வாழ்க்கை துணை தான் கிடைப்பாங்கன்னு சொல்லலாங்க. ஏன்னா உங்களுக்கும் அவங்களுக்கும் பார்த்தீங்கன்னா அதிகமான பிரச்சனைங்கிறது இல்லை. உங்கள் வாழ்க்கை துணை உறவு வழிகளால் ஏற்படக்கூடிய பிரச்சனை தான் உங்கள் குடும்ப வாழ்க்கையை கொஞ்சம் உங்களுக்கு பாதிப்பு கொடுத்துருதுன்னு சொல்லலாம். மற்றபடி பார்த்தீங்கன்னா குடும்ப வாழ்க்கையில் இந்த நேரம் உங்களுக்கு சுருக்கமாக சொல்லணும்னா ரொம்ப அருமையாகவே இருக்குதுன்னு சொல்லலாங்க. அதிகமாக சண்டைங்கிறது அவங்களுக்கு பிடிக்காது. பேசி தீர்க்கிற குணம் உங்களுக்கு, அவங்களுக்கும் அப்படி தான். மன அழுத்தம் இருக்கிறதுனால தான் நிறைய பாதிப்பேன். உறவை மதிக்கிற குணம் அவங்களுக்கும் இருக்குங்க. உங்கள் வாழ்க்கை துணைக்கும் வெளிப்படையாக நேர்மையாக நீங்கள் எந்த அளவுக்கு இருக்கிறீங்களோ அதே மாதிரி அவங்களும் இருக்கணும்னு எதிர்பார்க்குறாங்க. ரிஷபராசி அன்பர்கள் பொறுத்த வரைக்கும் இந்த நேரம் கொஞ்சம் ப்ரெஷராக இருக்கிறீங்க. கொஞ்சம் டைம் கொடுத்தீங்கன்னா அது சரியாகக்கூடிய வாய்ப்பெலாம் இருக்குது. பணம் சம்மந்தப்பட்ட விஷயம், வாழ்க்கை, குடும்பம் வர்றப்ப இந்த நேரம் கொஞ்சம் உணர்ச்சி ரீதியான போராட்டம் தான். அதை மட்டும் மாற்றிக்கிட்டாலே போதும். இந்த நேரம் சிறப்பாக இருக்குது. குழந்தைகளோட நிலையில் எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த நேரம் ரொம்ப நல்ல மாற்றங்க. குழந்தைகளோட எதிர்காலத்துக்காக நீங்கள் எடுக்கிற விஷயம்லாம் சிறப்பாக இருக்குது. ஏன்னா நல்ல வாழ்க்கை கொடுக்கணும், நாம் பட்ட கஷ்டம் நம்ம குழந்தை படக்கூடாதுன்னு நல்ல வாழ்க்கை கொடுக்கணும்னு நீங்கள் முயற்சி செய்வீங்க. குழந்தைகளுக்கு ஒரு நல்ல பாடத்தை கற்றுத்தரக்கூடிய ஒரு தாயா தந்தையாக தான் நீங்கள் இருப்பீங்க. அந்த வழியில் குழந்தைகள் வழியில் பாதிப்பு இல்லை. ஆனால் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருக்காதீங்க. குழந்தைகிட்ட பொறுத்த வரைக்குமே டிசிப்ளின் ரொம்ப முக்கியம்தான். அதே நேரத்தில் அன்பும் அதிகமாக கொடுக்குறீங்க. ஒரு சில நேரம் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருக்கிறீங்க. ஸ்ட்ராங்காக வளர்த்துறது என்னமோ பரவாயில்ல தான். ஆனால் குழந்தைகிட்டையுமே அதிகமாக எமோஷ்னல் ஆகிறது வேண்டாம். கொஞ்சம் அந்த வழியை மட்டும் கவனம் கொடுக்க பாருங்கள். மொத்தத்தில் ரிஷபராசிக்கு இந்த நேரம் தொழிலாக இருக்கட்டும், வியாபாரமாக இருக்கட்டும் அருமையாக தான் இருக்குது. வேலைச்சுமை எல்லாமே கொஞ்சம் அதிகமாக இருந்தாலும் லாபத்தில் எந்த தடையுமே இல்லை. பண வருமானம் கண்டிப்பாக கொண்டு வர முடியும். கொஞ்சம் செலவு இருக்கும், திடீர்னு டக்குன்னு தான் செலவு இருக்கும். இதுதான் செலவுலாம் சொல்ல முடியாது. அந்த வழியில் மட்டும் கவனமாக இருங்க. பண வருமானத்தை கொஞ்சம் நீங்கள் சேமிப்பு வச்சுருக்கிறது நல்லது தான். நட்சத்திர ரீதியாக எடுத்துக்கிட்டிங்கன்னா ரிஷபராசிக்கு இந்த மாதம் எப்படி இருக்குன்னா, கிருத்திகை நட்சத்திரக்காரங்களுக்கு எப்படி இருக்குன்னா வேலை அதிகம்தாங்க. பொறுப்புலாம் நிறைய கொடுப்பாங்க. குடும்பத்தில் வேறு போதா குறைக்கு வார்த்தைக்கு வார்த்தை சண்டை போட்டுக்கிட்டே இருப்பீங்க. கொஞ்சம் அதெல்லாம் கவனம் கொடுத்துக்கணும். கோபத்தில் பேசுகிறது தான் தப்பு. ஒரு பொறுமையாக ஒரு 5 நிமிஷம் கழிச்சாவது உங்கள் மனசில் இருக்கிறத நீங்கள் பேசிக்கலாம். அவசர முடிவு எடுக்க வேண்டாம். மற்றபடி இந்த நேரம் சிறப்பாக இருக்குது. ரோகிணி நட்சத்திரக்காரங்களுக்கு பண வருமானத்தில் பாதிப்பு இல்லைங்க. ஒரே சீராக இருக்கும். அதிகப்படியான வருமானமும் இல்லை, அதிகப்படியான செலவும் இல்லை. ஓரளவுக்கு பரவாயில்ல. குடும்பத்தில் எடுத்துக்கிட்டாலும் சிறப்பாக தான் இருக்குது. ஏன்னா புரிஞ்சுக்கிற தன்மை இந்த நட்சத்திரக்காரங்களுக்கு அதிகம் குடும்ப வாழ்க்கையில். அதனால் உங்களுக்கு பாதிப்பு இல்லை. மன அழுத்தம் தான் உங்களுக்கு பாதிப்பு. பழைய நினைவை போட்டு போட்டு மனசில் குழப்பறதான் பாதிப்பு. கொஞ்சம் அதில் கவனமாக இருங்க. மிருகசீரிடம் நட்சத்திரக்காரங்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நிறைய வாய்ப்பு வரும். வேலை, பிஸ்னஸ் சம்மந்தப்பட்ட விஷயம் எல்லாமே உங்களுக்கு சிறப்பாக இருக்குது. நண்பர்கள் வழியில் எடுத்துக்கிட்டாலும் நல்ல மாற்றம் தான். உதவி கிடைக்கும். நீங்கள் கேட்காமலே உதவி கிடைக்கிறதுக்கான வாய்ப்பெலாம் இருக்குது. ஆனால் நம்பிக்கை எல்லாருக்கிட்டையும் கொடுக்காதீங்க. ஒரு மனசு கஷ்டப்படுறதுக்கு காரணமே எல்லாரையும் நம்பி போகிறது தான். கொஞ்சம் அதில் கவனம் பாருங்கள். ஒரு முடிவு எடுக்கிறீங்கன்னா ஒரு தடவைக்கு பல தடவை யோசித்து முடிவு எடுக்கிறது நல்லது. மொத்தத்தில் ரிஷபராசிக்கு வருமானத்தில் பாதிப்பில் வாய்ப்பு சிறப்பாக இருக்குது. அதிகப்படியான வளர்ச்சின்னு பார்த்திங்கன்னா இல்லை. ஆனால் ஒரு நிலையான வளர்ச்சி மெதுவாக தான் இருக்கும். நிலையான வளர்ச்சி. கொஞ்சம் மன அழுத்தத்தில் இருப்பீங்க. குடும்ப டென்ஷன் ஒரு பக்கம். வார்த்தையால் தான் சண்டை. அதிகப்படியான சிந்தனை. அந்த சிந்தனையை மாற்றிக்கிட்டா, பேச்சை குறைச்சிக்கிட்டா அந்த நேரம் உங்களுக்கு குடும்பமாக இருக்கட்டும், மற்ற விஷயமா இருக்கட்டும் சிறப்பாக தான் இருக்குது. தொடர்ந்து இந்த நேரத்தில் ரிஷபராசி அன்பர்கள் நீங்கள் செய்யக்கூடிய ஒரு வழிபாட்டு முறைகள் என்னென்னு பார்த்தீங்கன்னா,
நீங்கள் செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமை நாட்களில் விநாயகர் பெருமானுக்கு அருகம்புல் மாலை சாத்தி வழிபாடு செய்ய பாருங்க. ஓம் கணேஷாய நமகன்னு சொல்லக்கூடிய மந்திரத்தையும், அதே மாதிரி வாரம் வாரம் வெள்ளிக்கிழமை நாட்களில் மகாலட்சுமி தாயாருக்கு வீட்டில் தீபம் போட்டு வழிபாடு செஞ்சுக்கிறது நல்லது. செம்பருத்தி பூ, இந்த சிவப்பு நிறத்தில் பூ இருக்குதுல்ல, அதெல்லாமே வச்சு நீங்கள் வழிபாடு செஞ்சுக்கலாம். குடும்பத்தில் டென்ஷன் குறையும். இதை விஷயம் செய்கிறப்ப ஒரு பொருளாதார நிலை எடுத்துக்கிட்டால் சிறப்பாக இருக்குது. அதே மாதிரி சிவ வழிபாட்டை செஞ்சுக்கோங்க. பிரதோஷ நாட்களில் நந்தி தேவரோடு இருக்கக்கூடிய சிவபெருமானை சேர்த்து வழிபாடு செய்கிறது ரிஷபராசிக்கு என்றைக்குமே சிறப்பு. கூடவே உங்களுடைய குலதெய்வ வழிபாடு எந்த காரணத்தை கொண்டு விட்டுறாதீங்க. எனக்கு குலதெய்வம் தெரியல, அதே மாதிரி குலதெய்வ வழிபாடு என்னால் சரியாக செய்ய முடியலன்னு ஏதாவது ஒரு காரணம் சொல்ல வேண்டாம். குலதெய்வத்தை கேட்டு தெரிஞ்சுக்கிட்டாவது, சுய ஜாதகத்தை பரிசோதனை பண்ணிக்கிட்டாவது, இல்லைன்னா உங்களுடைய பங்காளி வகையில் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டாவது நீங்கள் குலதெய்வ வழிபாடு கண்டிப்பாக செய்கிறது நல்லது. ஏன்னா ரிஷபராசிக்கு எல்லாமே சிறப்பாக கிடைக்கும். குலதெய்வ வழிபாடு சரியாக செய்யாமல் வர்றதுனால தான் உங்களுக்கு பல பாதிப்பு வர்றதுக்கான காரணமே. அதனால் குலதெய்வ வழிபாட்டை விட்டுறாதீங்க. முன்ன சொன்ன மாதிரி இந்த விஷயங்கள் எல்லாமே செஞ்சுட்டு வர பாருங்க. உங்கள் கையால் பறவைகளுக்கு, விலங்குகளுக்கு உணவு கொடுத்துட்டு வந்தாலே பாதி பிரச்சனை இல்லை. அதே மாதிரி வீட்டில் பார்த்தீங்கன்னா இந்த காமதேனு படம் இருக்குதுல்ல, அந்த படத்தை வாங்கி வச்சு நீங்கள் உங்கள் கண்ணில் படுற மாதிரி, நீங்கள் தூங்கி எழுந்தால் உங்கள் கண்ணில் படுற மாதிரி காமதேனு படத்தை வாங்கி வச்சு நீங்கள் தொடர்ந்து நீங்கள் அதை பார்த்துட்டு வரதும் ரிஷபராசிக்கு நல்ல பலனை இந்த நேரம் ஏற்படுத்தி தரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த நேரம் மட்டும் இல்லை, எந்த காலத்துக்கும் இது ஒரு நிதர்சனமான உண்மை. இந்த விஷயத்தை மட்டும் தொடர்ந்து செய்ய பாருங்க, நிச்சயம் நல்ல மாற்றம். நன்றி நண்பர்களே. இந்த பதிவில் ரிஷபராசிக்கு அடுத்து வரக்கூடிய 30 நாட்கள் எப்படிப்பட்ட பலன்களை நீங்கள் பெறுவீங்கிறத நம்ம பார்த்தோம். மேலும் இந்த மாதிரியான பதிவுகளுக்கு நீங்கள் இந்த அறுபடை அழகன் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு பாருங்க. நன்றி நண்பர்களே.